ஸ்னேக் டயட் புதுசா இருக்கல கேள்விப்படுறதுக்கு. இந்த ஸ்னேக் டயட் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் சீக்கிரம் ஆயிரும். ஏன்னா ஸ்னேக் டயட் நானே ஃபர்ஸ்ட் கேள்விப்படும் போது பால் முட்டையும் தான் சாப்பிடுவாங்க போல. ஸோ இது சாப்பிட்டே வந்து வெயிட் லாஸ் ஆயிரும், லைக் கீத்தோ டயட் மாதிரி அப்படிதான் நினைச்சேன். பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், கொஞ்சம் ரிசர்ச் படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஸ்னேக் டயட்னா வந்து ஜூஸ் ஃபாஸ்டிங், அதாவது ஜூஸ் குடிச்சு டயட்ல இருந்து வெயிட் லாஸ் ஆகுறது. ஸோ எந்த காலத்துல பாம்பு வந்து ஜூஸ் குடிச்சிச்சுன்னு எனக்கு ரெண்டாவது கேள்வி வரும்போது எனக்கு கொஞ்சம் ஃபனியா தான் இருந்துச்சு. பட் இந்த விஷயத்த நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமான டயட்ல போய் இறங்குற எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமான ஃபாஸ்டிங், எக்ஸ்ட்ரீமான ஜூஸ் மட்டும் குடிச்சு டயட் வந்து வெயிட் லாஸ் ஆகுறேன் அப்படிலாம் இறச்சி கூட சொல்ல நம்பவே நம்பாதீங்க. பிகாஸ் இது உங்களோட ஆர்கன்ஸ் நிறையவே டேமேஜ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. சரியான நியூட்ரியன்ஸ் போய் சேரலாம், உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்ஸும் ஒவ்வொரு ஆர்கன்ஸும் டேமேஜ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இதனால உங்களோட மெட்டபாலிசம் எஃபெக்ட் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. உங்களால சரியா சாப்பிட முடியாது ஒரு கட்டத்துக்கு மேல. அதுக்கப்புறம் உங்களோட சாப்பாடு சாப்பிடுறது கூட சரியா ஜீரணமாவாது. அந்த ஜீரணிக்கிறதுக்கான சக்தி கூட உங்க உடல்ல இல்லாத அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. டோன்ட் டேமேஜ் யுவர்